பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து துமணியே சங்கத் தமிழ் முன்றுண்டா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் எனில் வங்காது புக்கொண்டு துப்பார் கைமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்பர் தமக்கு. அன்புக்குரிய தமிழ் பெருங்குடி மக்களே, உலகத் தமிழர்களே, அன்பார்ந்த ஜோதிட நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் உங்கள் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராம்பி அவர்கள் பணிவான வணக்கத்தையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் உங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இதற்கு முன்பு சிம்மராசியும் சூரியனை பற்றி ஒரு பதிவுகளை நாம் வெளியிட்டோம். இன்றைக்கு கன்னிராசியும் கன்னிராசிக்குரிய புதன் பகவானை பற்றியும் கன்னிராசிக்குள் அடங்கிய 3 நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கும், புதன் பகவான் எதுக்கு காரகத்துக்குரியவர், புதனை பற்றிய சில விவரங்களையும் நம்ம பேச போறோம். இன்னைக்கு பேசுகின்ற இந்த காணொலி கன்னிராசியும் கன்னிராசிக்குரிய புதனை பற்றியும். காலச்சக்கரத்தில் 6வது ராசி கன்னிராசி. அந்த ராசிக்குரியவர் யாருன்னா புதன். அந்த புதன் தான் லக்னத்தில் அந்த மேஷ ராசியிலிருந்து 3க்குரியவரும் அவர் தான். 3க்கும் 6க்கும் உரியவர் புதன். புதனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன காணொலி மாதிரி எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் புதன் வித்யாகாரகன். வித்யாகாரகன்னா வித்தைக்கு அதிபதி அப்படிம்பாங்க. பேசிக்கிட்டு இருக்க ஜோதிட கலையிலிருந்து பெரிய ப்ரொஃபஸர் ஆகிறதுலேருந்து மிகப்பெரிய ஆளுமையில பெரிய பட்டிமன்ற நடுவர்களாகவும் இந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் பேசக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றலையும் தெளிவாக பேசக்கூடியது. அதாவது நயம்பட உரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழுத்தமான சில வாதங்களை வச்சு வாதிக்கக்கூடிய பெரிய பெரிய சுப்ரீம் கோர்ட்லாம் பெரிய லீடிங் லாயராக இருக்கிறது, கல்வி சம்பந்தப்பட்டது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறது, இதையெல்லாம் குறிப்பவர் வித்யாகாரகன் புதன். இந்த புதன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 12 லக்கணங்கள்ல எந்த லக்கணத்தில் இருந்தாலும் புதன் லக்கணத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல விசேஷத்துல அந்த கல்வி சம்பந்தப்பட்டதுல, ஆளுமை திறன்ல, புத்தி சம்பந்தப்பட்டதுல நம்ம பிரமாதமான வேலை செய்வார். புதன் 2ல இருந்து, அதாவது வாக்கு ஸ்தானம்ல லக்கணத்துக்கு 2ல புதன் இருந்துச்சுன்னா வாக்கு ஸ்தானாதிபதி, பேச்சுக்கு அதிபதி அவர் தானே. அதுதான் வித்யாகாரன்னு சொல்றாங்க. அது மாதிரி கல்விக்கும் அதிபதி அவர் தான். புதன் நல்லா இருந்துச்சுன்னா கல்வியில மிகச்சிறந்த பெரிய ஒரு சீமான விளங்குவாங்க. கல்யாணம், அதாவது கல்வியில மிகச்சிறந்த ஒரு புலமை பெற்றிருப்பாங்க அவங்க. புதன் அப்படிப்பட்ட ஒரு கிரகம். அந்த புதன் லக்கணத்தில் 2ல இருந்தாலுமே வாக்குஸ்தானம் பலமடையும். புதனோட சேர்ந்து எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த லக்கணத்துக்குரிய கிரகத்தோட புதன் சேர்ந்து இருந்தாலுமே அவங்களுக்குமே புதன் 100% வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் 16 கலைகள் இருக்குல்ல, அந்த கலைகள்ல சினிமா கலையிலிருந்து மருத்துவத்துறையிலிருந்து எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கலைகள் அப்படின்னு சொல்றதுல அந்த கலைகளை குறிக்கக்கூடியவர் வித்யாகாரகன் புதன். இப்ப பேசிக்கிட்டு இருக்க ஜோதிடரை நான் பேசிட்டு இருக்கா, ஜோதிடர் ஆகிறதுக்கு கூட புதன் ரொம்ப முக்கியம். வாக்குஸ்தானத்துல நல்லா இருக்கணும், சொன்னது தப்பா போகக்கூடாது, சரியான கணிதத்தை சொல்லி நம்மளோட பிரெயின்ல நமக்கு வாக்குல சரியா வரணும்னாவே வித்யாகாரகன் நல்லா இருந்தா தான் நடக்கும். அப்போ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்திலாம் நான் படிச்சுட்டு பெரிய லெவலில் பார்க்கணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தா தான் ஜோதிடத்துல ஒரு பெரிய புலமை பெற முடியும், அதை பற்றி பேச முடியும், நாம சொல்றது பழிக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது புதன் தாய் வழி உறவையும் குறிப்பவர். அதே புதன் நல்ல லெவல்ல இருந்து ஆட்சி உச்சம் பெறனா இந்த கன்னிராசியில தான் ஆட்சி உச்சம் பெறுவார். அவர் நீச்சம் பெறுவது மீனராசியில போய் நீச்சம் பெறுவார். அப்ப அந்த நீச்சம் பெற்றால் கூட குருவுடைய ராசியில போய் இருக்கும்போது அந்த 2 பேருக்கும், குருவுக்கும் புதனுக்கும் பிடிக்காது, கிரக ரீதியா பகை. அப்போ புதன் மீனராசியில போயிட்டு நீச்சம் அடைஞ்சிருந்தா புதன் ஒன்றும் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னா அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. புதன் அங்க இருக்கிறது குருவுடைய வீடு தானே. 9 கிரகங்கள்ல சுப கிரக ஆதிபத்தியத்துல குரு தானே வர்றாரு. எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் பகையா இருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மைனஸா வேலை செய்யாது. இப்போ பொதுவாகவே ஜாதகத்தை எடுத்தோம்னா நம்ம பார்த்தோம்னா படிப்புக்கு படிச்சு முடிக்கணும், என்ன மாதிரி படிப்பாங்க, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிப்பாங்க அப்படின்னா புதன்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களாம் பெரிய ஆடிட்டராக இருப்பாங்க, கணக்கு மேக்ஸில் பெரிய புலமையாக இருப்பாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க. எத்தனையோ கம்பெனியுடைய மொத்த நிர்வாகம் அவங்க கையில் இருக்கும். அதே மாதிரி நினைவாற்றல ரொம்ப பெருக்கிறவர் புதன் தான். அப்போ அந்த புதனுடைய ஆதிக்கம் சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பார்த்தா நிறைய படிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று கன்னிராசிலே இருந்து அந்த புதனை சுபக்கிரகங்கள் பார்க்காம இருந்துச்சுன்னா
100க்கு 100 வந்து பெரிய ஹையர்லாம் வந்து படிக்க முடியாது, குறைச்சிப்படும். அப்போ என்ன ஆகும், புத்திகாரகனாக இருக்கக்கூடிய அவரை வந்து சில நேரத்தில் புத்தியவும் மழுங்கடிப்பார். அப்போ வந்து நீச்சம் பெற்ற குரு வந்து நீச்சம் பெற்ற புதன் வந்து மீனராசியில் இருந்தால் கூட அதே மீனராசியில குரு இருந்து அந்த குரு 7வது பார்வையை அங்கேருந்து நேர புதனுடைய வீட்டை கன்னிராசியை பார்த்தாருன்னா கன்னிராசிக்குரிய புதன் அங்கே குருவோடய சேர்ந்து நீச்சம் பெற்றிருந்தா கூட அங்கே இருப்பார். அப்போ குரு ஆட்சி பெற்று அவரோட போய் நீச்சம் பெற்ற புதன் இருந்தால் புதன் நீச்ச பங்கம் ஆயிடுவார். நீச்ச பங்கம் ராஜயோகமா அது மாறிடும். அப்ப இந்த மாதிரி தான் வந்து புதன் வந்து எப்படி இருப்பாருங்கிறத நம்ம கணிக்கணுமே தவிர எடுத்த உடனே எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் நல்ல கிரகம். ஜோதிடத்துடைய விதியில வந்து 4 கிரகம் சுப கிரகமும் 5 கிரகம் அசுப கிரகம் வரிசையில ஜோதிட சாஸ்திரத்துல அன்னைக்கு முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க. அது வந்து விதி. அந்த விதிக்கு விளக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த விளக்கு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. அந்த விளக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே ஜோதிடம் வந்து நல்லா புரிஞ்சிடும். அப்ப வந்து எந்த அடிப்படையில் இந்த புதன் கிரகம் நமக்கு இருக்கு, அப்ப கல்வி எப்படி இருக்கும், புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலும் புதனுடைய நல்ல ஆதிபத்தியத்தை பூரா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே புதன் கெட்டு போச்சுன்னா அதனுடைய ஆதிபத்தியம் நேர்மாறா நடக்கும். காரணம் என்னன்னா, புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ஆட்சி உச்சம் பெற்று இல்லாம நீச்சம் அடைஞ்சிருக்கிற தன்மையில புதனை சுபக்கிரகங்கள் பார்க்காம இருந்தா சில பேருக்கு பேச்சு வராது. பேச்சுனா பேசவே முடியாது, திக்கி திக்கி பேசுவாங்க. இல்லைன்னா பேசுறது கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்காது. ஆனா புதன் நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்துல. காரணம் என்னன்னா, அது 6, 8 பலன்ல போய் மறைஞ்சிருக்கும். அப்போ 6, 8 பலன்ல மறைஞ்சிருந்துச்சுன்னா பாதி தான் வேலை செய்யும். அந்த 6, 8 பலன்ல மறைஞ்சிருந்தாலும் அந்த பாதி வேலை செய்யும் போது சுபக்கிரகம் குரு பார்த்துருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். அப்ப நீச்சம் பெற்ற புதன் மீனராசியில போய் அங்கே குருவும் இருந்தால் நிலைமை தலையில மாறிடும். அப்போ புதனுடைய ஆதிபத்தியம் முழுசா அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். புதன் வந்து புத்திகாரகன் மட்டும் இல்ல, புத்தியை அதிகப்படுத்தி புத்திக்கு தகுந்த மாதிரி அதாவது செயலாற்றல். நம்ம வந்து என்ன பண்றோம் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உள் மனசை வந்து ஒழுங்கா வந்து கிரகிச்சு நம்மளுடைய செயல் வந்து சரியா இருக்கான்னு நம்மளை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய புத்திக்கு உள்ள கிரகம் தான் புதன். அப்போ அந்த புதன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செம்மையா சில ஐடியாவெல்லாம் கொடுக்கும். தெளிவா பேச ஆரம்பிப்போம், தெளிவா நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். அப்போ புதன் வந்து நல்ல இடத்துல இருக்குன்றது ஜோதிடத்துடைய விதி. அதுல அந்த விதியின் அடிப்படையில் புதன் சரியான இடத்துல இருந்து கிரகங்கள் பார்வையில பரிவர்த்தனை தப்பா இருந்துச்சுன்னா புதன் வேலை செய்யாது. புதன் கெட்டு போனா தான் நரம்பு சம்பந்தப்பட்ட நெவர்ஸ்லாம் வரும். நரம்பை குறிப்பவர் புதன் தான். அது மாதிரி குரு சனீஸ்வரன் புதன் 3 பேருமே நரம்புக்கு காரகர் தான். ஆனா புத்திக்கு காரகன் வித்தைக்கு காரகன். எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல திறம்பட செய்யணும்னா புதன் நல்லா இருக்கணும். ஜோதிடம் மட்டும் கிடையாது, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க்கு, அதே மாதிரி இந்த ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட ஏரோநாட்டிக்கல்ஸு, ஃப்ளைட்டில் வந்து பைலட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல டெக்னிக்கல் லைனில் போயிட்டு துரிதமாக போய் பண்ணுறது, மதிநுட்பத்தோட கீழே உட்காந்து பார்க்கறது, பெரிய சயின்டிஸ்டாக வர்றது, இதுக்கெல்லாம் புதன் தான் காரணம். அப்போ புதன் வந்து ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் சரியான நிலையில் இருந்துச்சுன்னா புதன் வந்து அளப்பரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவார். அதே நேரத்தில் புதனுக்கும் குருவுக்கும் பகையா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜோதிட விதி தானே அது. அதே குரு வந்து பகையா இருந்தா கூட ஏதாவது ஒரு பார்வையில் அவர் குருவுடைய பார்வை 5, 7, 9 எல்லா ஜாதகத்திலையும் எந்த கட்டத்துல இருக்கோ அந்த கட்டத்துல இருந்து 5, 7, 9ன்ற 3 பார்வை குருவுக்கு. அதே மாதிரி சனிக்கு வந்து 3 பார்வை, 3, 7, 10. அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல எந்த இடத்துல இருக்கோ அதுல இருந்து சொந்த ஜாதகத்தை கணக்கு பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா என்னென்ன கிரகங்கள் என்ன அடிப்படையில் இருக்கிறத நமக்கு சாதாரண நல்லாவே புரிஞ்சிடும். இதெல்லாம் போய் ஜோசியத்துக்கு இப்போ எல்லாம் அலைய வேணாம், நமக்கே சென்ன நாளைக்கு அப்படியே டக்குன்னு வந்துடும். அப்போ அது ரொம்ப முக்கியம். நான் பேசுறத வந்து மக்களுக்கு வந்து போய் சேரணும். நாம சொல்றத அவங்களும் உண்மையில கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கொஞ்சம் டெக்னிக்கலா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான். அதனாலதான் இப்படி பேசுறோம். இப்போ வேற மாதிரி ஒரு கிரகத்தை வச்சுட்டு நான் அதையே திருப்பி அதுக்கு பேரெல்லாம் வேற வச்சு ஒரு ட்ராக்கை போட்டு பேசிக்கிட்டதெல்லாம் நீங்க என்ன ரசிப்பீங்களா? அதை பேசவும் முடியாது, அது பேசவும் கூடாது. அது ஜோதிடத்துடைய விதியே இல்லை. இப்போ முன்னாடி வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அந்த ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு லக்னம் கெட்டு போச்சு. லக்னம் கெட்டு போச்சுனாலே சில நேரத்தில் வந்து ஆயுளே கம்மியாயிடும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். நான் முதல்ல இருந்து சொல்றேன், இப்போதும் சொல்றேன். அப்போ உயிராகிய லக்னம் 12 ராசி, 12 லக்னத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னம் சரியா இருந்தா அவங்கள வீழ்த்துறதே முடியாது. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, கணக்கே இல்லை. அப்ப லக்னத்துக்குரிய கிரகம் வீக்கா இருந்து 6, 8 பலன்ல மறைஞ்சிச்சுன்னா லக்னம் மைனஸ் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், சில நேரத்தில் ஆயிலேயே குறைச்சிரும். 40 வயசு, 48 வயசு, 50 வயசு வர்றதுக்குள்ளேயே பிரச்சனையை முடிச்சுப்போம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது லக்னம் ரொம்ப முக்கியம். அப்ப லக்னத்துல இருந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அடிப்படையில் பார்த்தா அப்ப லக்னத்துல இருந்தா புதன் நல்லா வேலை செய்யும். லக்னத்துக்கு 2ல இருந்தா வாக்குஸ்தானம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஜோதிடம் இந்த மாதிரி நிறைய பேசுறது, மேடை பேச்சாளர் ஆகுது, கவிதையில பேசுறது,
ஒருத்தர் பேச்சாளர்லாம் பேசினா எழுந்து போக மாட்டாங்க, அப்படியே உட்கார வச்சிருவான் பேச்சாளர். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கிறவரே புதன் தான், வித்தைக்கு அதிபதி. அதே புதன் கெட்டு போச்சுன்னா பேச்சே வராதுன்றதையும் இருக்கு, அதையும் பார்த்துக்கிறணும். அப்போ புதன் வந்து 2ல வாக்குஸ்தானத்தில் இருந்தா அவங்க நிச்சயமா என்ன மாதிரி ஒரு ஜோசியராகவோ அல்லது ஒரு மேடை பேச்சாளராகவோ அல்லது பட்டிமன்ற நடுவர்களாகவோ ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய வக்கீல்களாகவோ இந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் 3வது இடத்துல புதன் இருந்துச்சுன்னா தம்பி தங்கச்சிகளோட ரொம்ப நெருக்கமான உறவுகளை வச்சுக்கிட்டு நல்லா அன்னோனியமா இருப்பாங்க சகோதரர்களோட. அதே மாதிரி லக்னத்துக்கு 4, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, நான் சொல்றது லக்னத்துக்கு 4வது இடத்துல இருந்தா தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உயர் படிப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல இருந்து புதன் தனித்து இருந்தாருன்னா என்ன விசேஷம். புதனோட ராகுக்கு எது 4ல போய் இருந்துச்சுன்னா அப்ப மைனஸ் பண்ணிவிடும் புதனை. ராகுக்கு எதுக்குள்ள போய் மாட்டிடக்கூடாது. ராகுக்கு எதுடைய 6 நட்சத்திரங்கள், ராகுடைய சுவாதி, திருவாதிரை, சதயம், கேதுடைய அஸ்வினி, மகம், மூலம், இந்த 6 நட்சத்திரத்திலையும் புதன் மாட்டிக்கிச்சுன்னா நட்பு கிரகம் தான் சொல்லுவோம். ஜோதிட ரீதியா வந்து ராகு வந்து புதனுக்கு நட்பு தானே, கேது வந்து நட்பு தானே, அவர் வீட்டில் நட்பா தானே இருக்காரு, அப்ப எப்படி பகையா இருக்கும் சொல்லி. ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள் தானே, ராசி மண்டலத்துல ராகு கேதுக்கு இடமே இல்லை. அப்பேற்பட்ட ராகு கேது பிறந்த ஜாதகத்துல எங்க வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது இருக்குதோ அந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த கிரகத்தினுடைய காரகத்தை மொத்தத்தையும் ராகு எடுத்துரும். அதனாலதான் லக்னம் வீக் ஆயிடும், லக்னாதிபதியில சேர்ந்தா லக்னம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்ற காரணமே அதுதான். அதனால புதன் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். உயர்ந்த படிப்பெல்லாம் படிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். இல்ல படிக்கவே இல்லை, ஒரு பெரிய லெவல்ல ஒரு பதவியில இருக்கிறாங்க, ஒரு அரசு பதவியில் இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாம போய் உட்கார்ந்துருப்பாங்க. காரணம் என்னன்னா புதன் வந்து வலுத்து இருந்தா கூட சுபக்கிரகம் ஐயா அந்த குரு பார்வையில் இல்லாம வலுத்து இல்லாம இருந்துச்சுன்னா, சுபக்கிரகம் குரு பார்த்துச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும், படிப்பு ரொம்ப கம்மியா இருந்தாலுமே பதவிகளில் கொண்டு உட்கார வச்சிடும். இதுக்கு நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணம்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தெரியும். மினிஸ்டராக இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க, நாட்டு நடப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ படித்தாங்க, எப்படி அமைச்சராக இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ காரணம் என்ன, அதுக்கு பூரா கிரகங்கள் தான் காரணம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா புதன் நல்லா இருக்கணும். 5வது இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் 5வது லக்கணத்தில் போயிட்டு புதன் போயிருந்தாருன்னா, அதுவும் குருவோட சம்பந்தப்பட்டு இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். புதனும் குருவும் சேர்ந்து 5வது இடத்துல இருந்தா, 6வது இடத்துல இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நொடியை கொடுக்கும். அப்போ 6வது இடம் சத்ருஸ்தானம். 6வது இடம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தனக்கு வரக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சொத்துக்களை இழந்துடுறது, கடன் கட்டியில வந்து கொடுக்க முடியாமல் போயிடுறது, இதெல்லாம் 6வது இடத்துல மைனஸ்ல இருந்துச்சுன்னா, 6வது இடம்னா எந்த இடமா இருந்தாலும் சரி, ஜோதிட சாஸ்திரத்துல 12 கட்டங்கள்ல 6வது கட்டம் சத்ருஸ்தானம். தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிவிக்கின்ற இடம் தான் 6வது இடம். இந்த 6வது இடத்தை பத்தி யாரும் ஜோதிடத்தை கேட்கவும் மாட்டாங்க, ஜோதிடரும் சொல்ல மாட்டார். நல்லதா சொல்லிட்டு இருக்கிறது. அங்கிட்டு போனவொடனே என்ன ஜோதிடம் பார்த்து இவர் சொன்னாரு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஜோதிடர்களுக்கும் ஒரு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறதெல்லாம் நிறைய இருக்காங்க. நம்ம அது நோக்கம் இல்லை, அதை நான் குறை சொல்லலை, அது அவங்களுடைய தன்மை. அவங்க வந்து ஜோதிடத்தை அணுகுகிற முறை தான் அந்த மாதிரி அவங்க சொல்றது. ஆனா நான் சொல்றது என்னன்னா, 6வது இடத்துக்குரிய கிரகம் ரொம்ப முக்கியம். 6வது வீட்டுல போய் புதன் இருந்தா இந்த மாதிரி நடக்கும். அப்ப அந்த புதன் இருந்தா 6வது கட்டம் ஏதாவது ஒரு ராசியில தானே இருப்பாரு. அப்ப அந்த ராசிக்குரியவர் 6வது இடத்துல புதன் இருந்து அந்த ராசிக்குரிய கிரகம், இப்ப குறிப்பா மேச லக்னம் வச்சுங்க. மேச லக்னத்துல இருந்து 7வது இடம் சுக்கிரன், 6வது இடம் புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டுல 6வது வீட்டுல போய் புதன் இருந்தாருன்னா கன்னி ராசியில ஆட்சி உச்சம் பெறுவார். அப்ப அந்த ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அந்த புதன் அங்க இருந்தா வலுவா இருக்குன்னு தானே ஜோதிட விதி சொல்லுது. ஆனா 6வது இடத்துல இருக்காரு. 6வது இடத்துல இருக்கும்போது குரு எங்கேயாவது வந்து பார்த்துட்டாருன்னா அந்த கிரகம் மைனஸ் பண்ணாது. 6வது வீட்டுக்குரிய காரகம் கடன், ரொம்ப வழக்கு இதெல்லாம் வராது. அப்ப 6ல போய் ஒரு கிரகம் உட்காந்து, இப்ப 6வது வீட்டுக்குரிய புதனை வந்து அங்கே இருக்கும்போது 6வது இடத்துல போயிட்டு அந்த மேசராசிக்குரிய செவ்வாயும் வந்து இருந்துச்சுருவாங்க. அப்ப என்ன ஆகும், அப்ப வந்து மைனஸா பண்ணாது, 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அப்ப லக்னாதிபதியா இருக்கிறவரு என்ன லக்னம், ஃபர்ஸ்ட் லக்னம் மேஷ லக்னம், 6வது இடம் புதனுடைய கன்னிராசி. அப்ப 6வது இடத்துல புதனுடைய கன்னிராசியில போய் புதன் இருந்து செவ்வாயும் இங்க லக்னாதிபதி ஆதிபத்தியம் பெற்று இருந்தாருன்னா புதன் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 6வது இடத்துக்குரிய காரகம் நடக்காது. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம சொல்லக்கூடிய முறை. ஜோதிடம் என்பது பொதுவான விதி. அதைத்தான் டிவியில பேசிட்டு இருக்கோம். தினப்பலன்லாம் சொல்றது காலையில சந்திரனுடைய நகர்வை வச்சு பேசுறோம். ஆனால் சுய ஜாதகம் தான் மெயின். சுய ஜாதகத்தை நீங்க கொண்டு போய் கொடுக்குற ஆளு வந்து சரியான ஜோதிடராக இருக்கணும். நல்ல ஒரு ஜோதிடத்துல வந்து ஒரு திறமை பெற்ற ஒரு நிபுணராக இருக்கணும். அப்பதான் அதை வந்து கழித்து அவங்க ஒழுங்கா அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஜோதிடம் ஒரு கால கண்ணாடி. காலையில எந்திரிச்சோன்னா எப்படி நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு தலை சீக்கிட்டு வெளியே வரோம், அது மாதிரி முகம் பார்க்க கண்ணாடியை போன்றதுதான் ஜோதிடம். நம்ம அந்த ஜோதிடத்தை பார்த்து இப்படி லேசா தலையை சீக்கிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அதையே தூக்கிட்டு வேற மாதிரி கண்ணாடியை பின்னாடி வச்சு தெரியக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஜோதிடம் வேற மாதிரி போயிடும். ஜோதிடர் இருந்தால் நானே சொல்றேன், இதை புரிஞ்சுக்குங்க நல்லா.
அதனால ஜோதிடம் வந்து சயின்ஸு, அதே நேரத்துல நமக்கு சாதகமா இருக்கணும். ஒரு ஜாதகம், நோட்டுக்கு பேர் என்ன, பார்க்க வர்றவங்க கொடுக்குறது ஜாதகம் பார்க்க வந்தோன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதகம் நோட்டுன்னு தானே சொல்லுவோம் அதுக்கு. அப்ப உலகத்தில் பிறந்த எந்த மதத்துல பிறந்தாலும் அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய சொந்த ஜாதகம் அவர்களுக்கு சாதகமான முறையில கிரக அமைப்புகள் இருந்தால் அதுக்கு பேர் தான் உண்மையான ஜாதகம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவருடைய ஜாதகம் அவருக்கு சாதகமா இருக்கணும். அப்பதான் அது சுத்த ஜாதகம். அப்ப கிரகங்கள் பூராவே நல்ல கிரகங்கள் தானே. இருக்க வேண்டிய இடமும் பரிவர்த்தனைகளை எங்க இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஜாதகமா பார்க்கணுமே தவிர, இப்போ பொருத்தம் பார்க்குறேன் வைக்கிறேன்லாம் போறோம், அவங்கள்ட்ட வருவாங்க சில ஜோதிடர்கள் 8 பொருத்தம் இருக்கு 10 பொருத்தம் இருக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க உடனே. அது இல்லை பொருத்தம் பார்க்கறது. இதுக்கு நான் இன்னொரு காணொலி உங்களுக்கு தனியாவே போடுவேன். அப்ப நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பொருத்தம் பார்ப்பது 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு முதல்ல லக்கணத்தை பார்க்கணும். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்ல. அப்ப 2 பேருக்கும் லக்கணம் தான் நான் உயிர்னு சொல்றேன் எல்லாருக்கும். அப்ப லக்னாதிபதி லக்னம் சரியா இருந்தால் அவங்க நீண்ட நாளைக்கு இருப்பாங்க. அப்ப எல்லா சுகமும் கிடைக்கும். லக்கணம் கெட்டு போயிட்டு கோடீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறந்து லக்கணம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆச்சு? 30 வயசு 40 வயசுல எல்லாத்தையும் வேலை முடிச்சு விட்டுரும். அப்ப லக்கணம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 8வது இடத்துக்குரிய சனீஸ்வரன் ஆயுள் காரகனுடைய சனியுடைய ஆயுள் காரகன் சனியும் நல்லா இருக்கணும். 8வது இடத்துக்குரிய கிரகமும் நல்லா இருக்கணும். இது இருந்தா நீண்ட ஆயுள் 70-80 வயசை தாண்டி போயிடுவாங்க. இப்பெல்லாம் வந்து சொல்லவே முடியாது, அப்படி ஒரு நிலைமையில இருக்கு. இன்னைக்கு என்னவோ இன்னைக்கு, நாளைக்கு நடப்பதை யார் அறிவார்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு நடக்க போறதை சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஜோதிடம் மட்டும்தான். நாளைக்கு வர்றங்கிறத இன்னைக்கே சொல்ல முடியும். அதுதான் ஜோதிடம். இதை வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் இந்த மீடியாக்கள் இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் வராதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த 9 கிரகங்கள் தான் அந்த உலகத்தை வழிநடத்தும் வழி. எந்த அடிப்படையில இப்ப அடுத்த மாசம் வரக்கூடிய அமாவாசையை இப்பவே பார்த்து சொல்லலாம். அது எந்த அடிப்படையில் கணிச்சு வச்சிருக்காங்க, பஞ்சாங்கத்தில் வச்சிருக்காங்க. அப்ப ஜோதிடம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வாதம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு குரூப் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்தா அது புட்டு வச்சிரும். அப்ப நம்ம அதை போய் பேசக்கூடாது. அது அவங்களுடைய இயல்பு, அதை நம்ம சொல்லக்கூடாது. அதனால புதன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். எல்லாரும் உங்களுடைய ஜாதகத்துல புதன் எந்த நிலையில இருக்காருன்னு சொல்லி நல்லா சோதித்து பார்த்து, புதன் நல்லா இல்லைன்னா அதை சரி பண்ணிக்கிட்டு, அதை சரி பண்ணதுக்கான விஷயம் இருக்கு. நான் நிறைய உங்கள்கிட்ட பேசுவேன். புதன் கெட்டு போச்சுன்னா கெட்டு போன கிரகத்தை தனக்கு சாதகமா மாத்துறதுக்கும் வழி இருக்கு. கெட்டு போச்சுன்னு சொல்றது ஜோதிடத்துல பார்த்து சொல்றான். அதை வழிகாட்டியா சொல்லி அதை மாத்தி தனக்கு சாதகமா புதன் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கும் ஜோதிட விதியாவே எல்லாமே இருக்கு. அதை பார்த்து சொல்லக்கூடிய ஆளுமை யாருக்கிட்ட இருக்கிறதா நீங்க கவனிக்கணும். அதனால இந்த காணொலியை பார்த்த நீங்க எல்லாரும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு, புதனை நல்ல இடத்துல இருக்காரா என்ன அப்படின்னு நல்ல தகுந்த ஜோதிடரிடம் காட்டி உங்க ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்து கல்வியில் சிறந்து விளங்கி உங்க குழந்தைகள், நீங்க இப்போ 40 வயசுக்கு மேல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சா கூட மேல வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறாங்கல்ல, மேல படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, படிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? புதன் வலுவா இருந்தால் மேல படிச்சுட்டே போவாங்க. பிஹெச்டிலாம் போயிட்டு தாண்டி போயிட்டு இருக்கும். அப்போ அந்த புதன் தான் முக்கியம். அதனால புதன் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்து நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு புதன் பகவானுடைய அருளை பற்று நீங்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வம்சாவளிகள் புறம் நீண்ட ஆயுளோடும் நிறைஞ்ச செல்வத்திலும் உயர்கல்வி படிச்சு நல்லா இருக்கணும்னு எல்லாம் பரம்பொருள் பகவானை வேண்டி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இதற்கு அடுத்தாற்போல் காலச்சக்கரத்தில் 7வது இடமாகிய துளாராசி, சுக்கிரபகவானுடைய துளாராசியை பற்றி அடுத்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். தயவுசெய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. ஜாதகம் மூலமா என்கிட்ட வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொல்ற எண்ணை நோட் பண்ணிக்கிறேங்க. 90 94 106 108 இது வந்து என்னுடைய ஃபோன் நம்பர். இன்னொன்று 70 10 86 22 77 இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்பக்க நம்பரும் இருக்கு, அதை பார்த்துக்குங்க, தொடர்பு கொள்ளுங்க. நேராக பார்த்து பேசுறதுனா நீங்க நேராக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கன்னி ராசி காதல் ராசின்னு இல்லை, கன்னிக்குரிய சிம்பிள் வந்து ஒரு பெண்ணை போட்டிருப்பாங்க. ராசி கட்டத்துல வந்து கன்னிக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. இப்ப மீன ராசினா 2 மீன் போட்டிருக்கோம், சிம்ம ராசினா சிம்மம் போட்டிருக்கோம். அப்போ அந்த சிம்பிள் ராசிக்குரிய சிம்பிள் தான் அந்த பெண்ணை போட்டிருக்கிறது. அதை வச்சுட்டு கன்னி ராசினா அவங்க காதல் வயப்படுவாங்க, இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் லேடிஸ் வட்டாரம் நிறைய வரும் அப்படின்லாம் சொல்லல. காதல் வயப்படணுங்கன்னா உங்களுக்கு சாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு 4க்குரிய சுகஸ்தானம் நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு 7வது இடம் திருமணஸ்தானம் நல்லா இருக்கணும். இந்த 4-3 இடமும் நல்லா இருந்துச்சுன்னா உங்க லக்னமும் சரியா இருந்து நீங்க சுபக்கிரகத்தினுடைய லக்னத்துல, அதாவது சந்திரனோ புதனோ குருவோ அல்லது
சுக்கிரனும் இந்த மாதிரி லக்கணத்துல பிறந்தாலோ இல்லை இந்த மாதிரி ராசியில பிறந்தாலோ இல்ல சுபக்கிரகத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கு. சுபக்கிரகம்னா எது? சுக்கிரன், சுக்கிரனுக்குரிய பரணி, பூரம், பூராடம், அது மூணு சுக்கிரனுடைய நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, விசாகம், புனர்பூசம், இது மூணு குருவுடைய நட்சத்திரம். இந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அந்த மாதிரி லிங்கை கொடுத்து அந்த வாழ்க்கையை செம்மையை அமைச்சு கொடுக்கும். காதல் பண்ணாலும் நீடூடியா வாழ்வாங்க. சில பேர் 5-6 வருஷம் காதல் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, 2வது வருஷமே டைவர்ஸ் போயிடும். காரணம் இங்க உள்ள பார்த்தா அங்க இருக்கும். ஆனா ஜோதிடர் எழுதி கொடுத்துருவாரு 7 பொறுத்தருக்கு 8 பொறுத்தருக்குன்னு சொல்லி. ஜோதிடர்னா என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன். நான் அந்த தவறை பண்றது இல்லை. தயவு செய்து அந்த மாதிரி இல்லை. கன்னிராசியிலன்னா புத்தி நிறைய இருக்கும் கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ நீங்க கேட்ட உங்களுக்கே கன்னிராசியா இருந்தா கூர்மையான புத்தி நிறைய இருக்கும். உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. இன்னொன்னு, நான் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு நீங்க உங்க ஆங்கிள் ஒரு மனசுல யோசிப்பீங்க. அதுதான் புதன். கன்னிராசியில் நீங்க பிறந்திருக்கீங்களா? அப்ப கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு நான் சொல்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால சுயஜாத காதல் வயப்படணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், காதல் பண்ண மனைவியோட சந்தோஷம் இருக்கணும்னா உங்களுக்கு 7வது இடமும் சுக்கிரனும் பலமா இருக்கணும். இருந்தா சூப்பரா இருப்பீங்க. ஓகேயா? ஓகே, நன்றி.